3 பொருட்களை அமாவாசை என்று தானம் செய்யுங்க. தை அமாவாசை நாளில் இந்த 3 பொருட்களை தானம் அளிப்பது மிக மிக சிறந்ததாகும். தை அமாவாசை என்று எந்த 3 பொருட்களை தானம் செய்ய வேண்டும், யாருக்கு தானம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவகிரக தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு தானம் அளிக்க வேண்டும். அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பாகும். இது தவிர சனிக்காரகத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிப்பது சிறந்ததாகும். அதாவது மாற்றுத்திறனாளிகள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு உதவி செய்வது சிறப்பாகும். சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கு உணவு அளிப்பது, போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது. குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும். தை அமாவாசை என்று இவற்றை செய்துவிட்டு முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்ருக்களின் ஆசையை பெற்றுத்தரும். அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்தும் நமக்கு விடுபட ஒரு வழி பிறக்கும்.